கொண்டிருக்கிறேன். 29 வருடங்களுக்கு முன்பு வந்தபோது எந்த ஆரவாரமும் எழுச்சியும் இருந்ததோ அதிலிருந்து 100 அடி கூட எம்மியளவு கூட குறையாமல் அன்று போல இன்றும் என் மீது அன்பும் வைத்திருக்கக்கூடிய வீரநாபுரம் கிராம மக்களுக்கு என்னுடைய இதங்கிருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்காக அல்ல, தேர்தலை கடந்தும் என் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கக்கூடியவர். அதேபோலதான் எந்த சூழ்நிலையிலும் வீரநாபுரம் கிராமத்தை நான் விட்டுக் கொடுத்ததே கிடையாது. சொந்தத்தியாபுரம் அன்புள்ளம் உள்ள தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் எனக்கு இரட்டை இலசனத்திலே வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறது. சொந்தத்தியாபுரம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டைகளில் ஒன்றாக 30 வருடமாக எத்தனை முறை வந்தாலும் இதேபோல ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் வரவேற்று கொடுக்கக்கூடிய கிராமங்களில் சொந்தத்தியாபுரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நான் போட்டியிட்ட பொழுது கொஞ்சம் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டேன். இந்த முறை நம்முடைய செந்தத்தியாபுரம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் வரவேற்பு கொடுக்கிறீர்களோ இதேபோன்று வாக்குப்பதிவும் 100க்கு 100 நடைபெறும் என்று எந்த விதமான குறைபாடும் வந்துவிடக்கூடாது. கடந்த முறை 50 வாக்குகள் 100 வாக்குகள் ஒரு வாக்குச்சாவடி குறைந்துதான் வெற்றி வாய்ப்பு இழந்தது. எனவே இந்த முறை நம்முடைய தாய்மார்கள், இளைஞர் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலக்கு மட்டுமே அழைத்து உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியதாக இருந்தாலும், நம்முடைய தாய்மார்களுக்கு 100 நாள் வேலையை 150ஆக உயர்த்த வேண்டும் என்று சொன்னாலும், இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய தொழிற்சாலை கொண்டு வர வேண்டியிருந்தாலும், டாஸ்மாகை ஒழித்து கட்ட வேண்டியிருந்தாலும் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுப்பேன். உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு அனைவரும் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கே வாக்குச்சாவடிக்கு சென்று, அதேபோல இந்த கிராமத்திலே இப்பொழுது இல்லாமல் வாக்கு மட்டும் இருக்கக்கூடியவர்களும் வெளியூர் இருந்தாலும் அனைவரையும் வர சொல்லி 100க்கு 100 எத்தனை வாக்குகள் இருக்கிறதோ, கடந்த முறை ஏறக்குறைய 400-500 வாக்குகள் குறைந்து விட்டது. இந்த முறை அந்த தவறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையாக அற்புதமாக வரவேற்று எல்லாரும் எவன் சூழலை மட்டும் வந்தாருமா சூழல் தங்கச்சி சூழல் இருக்கா இருக்கல. நன்றி நன்றி. இதே வருகிறா மக்கள் உள்ளத்தில் இரட்டையை சின்னத்திலே ராஜிகளை கேட்டு நம்ம வேட்பாளர், நமக்கெல்லாம் தெரிந்த வேட்பாளர், பரிச்சயமான வேட்பாளர், 30 ஆண்டு காலம் வேடகிரி கிராமத்துக்கு அறிமுகமான வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணகாமியோட வேட்பாளர் சின்னத்திலே ராஜிகளை கேட்டு இதே வருகிறா. வரலாறு முன்னாடி முன்னாடி வேணுமா முன்னாடி வேணுமா முன்னாடி அந்த நாலு போட சொல்லு, அந்த 4 போட சொல்லு.
நம்முடைய சங்கரங்கள் வடக்கு ஒன்றிய கழகத்தில் மகாராஜா தலைவரி சாமி அடைந்து வருகிறது. வேலுசாமி சாமி அடைக்கிறார். நம்முடைய தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கிளம்புறா இது இங்கே வந்துட்டாங்களா? பக்கத்தில் வந்துட்டாங்களா? ரேஷன் கடை போனாலே எல்லோருக்கும் 1000 என்று சொன்னாரு. ஏன் அதுல பாகுபாடு? கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல கிடையாதுல்ல. அப்ப பாகுபாடு பாக்குறவங்களுக்கு ஓட்டு போடலாமா? போடுவீங்களா? ஆனா 250 கொடுத்து ஓட்டு வாங்க வருவாங்களே, போட மாட்டீங்களா? 500 கொடுத்துட்டா அப்ப 500 கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்களா அவங்களுக்கு? எஸ், அந்த உறுதி வேணும். இந்த முறை நமது வாக்கு இரட்டை இலைக்கு அந்த உறுதி நம்மிடத்திலே வேண்டும். என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது லேசானதல்ல. நம்முடைய நகரம், இந்த பகுதி சுற்று வட்டாரத்திலே நம்முடைய தாய் திமுகவினுடைய உறுப்பினர் ஒரு முறையாவது இந்த சாலை வழியாவது வந்திருக்கிறாரா? ஏதாவது உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு கழிப்பிடமாவது கட்டி